அடுத்து நம்ம பும்ரா. உண்மையிலேயே தேசிய பொக்கிஷங்க பும்ரான்றவர். ஏன்னா நம்ம பேட்டர்ஸையே ஆஹா ஓஹோன்னு பேசுவோம், ஆனால் பவுலர்ஸை பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். பவுலர்ஸ்க்கு ஒரு ரெக்கக்னிஷன் பெருசாக கிடைக்கிறதா இருந்தால் அதில் ஸ்டார்க்கு வராருல அதே இடத்துக்கு பும்ரா வந்துருவாப்புல, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு மேட்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாருங்க பும்ரா. இவரும் ஒரு பெரிய அன்சங் ஹீரோ தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. பும்ரா தி கிரேட்டஸ்ட் T20 கிரிக்கெட்டர் எவர்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அதில் பும்ராவோட ஸ்பெல் ஞாபகம் இருக்கா? 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 18 ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினாப்புல குரூஷியல் டைமில். இப்போ நடந்து முடிஞ்சிருக்க அந்த T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் இந்த ஃபைனல்ஸில் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 15 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட்ஸை தூக்கினாப்புல. பும்ரா ஸ்பெல்லாம் ஆட முடியலங்க நியூசிலாந்து பேட்டர்ஸால, திணறினாங்க. ஒரு கட்டத்தில் இவரும் ஸ்டம்பை விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக பால் எடுத்து ஸ்டம்பில் அடிச்சுட்டு இருக்கிறது, விக்கெட் வந்துட்டே இருக்கிறது, இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்கை இருக்கார்ல, அவர் மேட்ச் முடிச்சு என்ன சொன்னார்னா, எங்க பும்ரா ஒரு நேஷனல் ட்ரெஷருங்க, நமக்கெல்லாம் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பொக்கிஷன்னு அப்படி பாராட்டினாரு. ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் சார்ந்து நீங்கள் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஒரு 4-5 வருஷத்தில் செலவு வைக்கிறதா இருந்தால் பும்ராக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஓத்தியான பர்சன். ஒரு அப்பாவுக்கு இதோட நாங்கள் ஒரு பெரிய பெருமை இருக்கும், ஒரு கணவனுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம பும்ராவோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அவரோட குடும்பமே பார்த்து லயச்சாங்க பயங்கரமா. சுற்றி இருக்க க்ரௌட் எல்லாம், ஆயிரக்கணக்கில் சூழ்ந்திருந்த க்ரௌட் எல்லாம் பும்ரா பும்ரான்னு சேன் பண்ணுறப்ப இவங்க முகங்களை பார்க்கணுமே, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. குடும்பம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து குடும்ப தலைவன் சந்தோஷமா இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டையும் இந்த மேட்ச்ல பார்க்க முடிஞ்சது.